பாண்டியன் ஸ்டோர்ஸ் 2. முத்துவேல் சக்திவேலுடைய மளிகை கடையில் தான் பாண்டியன் வேலை பார்த்துட்ருக்காரு. முத்துவேல் சக்திவேலுக்கு ஒரு தங்கச்சி இருக்காங்க கோமதின்னு. அவங்க பாண்டியனை லவ் பண்ணுறாங்க. 2 பேரும் வீட்டில் சம்மதம் கிடைக்காதனால கல்யாணம் பண்ணிட்டு வீட்டை விட்டு வெளில போயிடுறாங்க. கோமதிக்கு முத்துவேல் சக்திவேல் தவிர ஒரு தம்பி இருக்காரு பழனிவேல்னு. அவர் இவங்க கூடயே வந்துடுறாரு. பாண்டியன் குடும்பத்துக்கும் முத்துவேல் சக்திவேல் குடும்பத்துக்கும் தீராத பகை இருந்துகிட்டே இருக்குது வருஷக்கணக்காக. அங்கேருந்து பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் இவர் பாண்டியன் ஸ்டோர்ஸ்னு ஒரு கிராசரி ஷாப் ஆரம்பித்து அதில் சக்ஸஸாகவும் ஆயிட்டாரு. கஷ்டப்பட்டு உழைச்சி பணம் சம்பாதிச்சு அவங்க வீட்டுக்கு ஆப்போசிட்லேயே ஒரு வீடு கட்டிடுறாரு. இது அவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் எரிச்சலை தான் உண்டாக்குது. கோமதிக்கும் பாண்டியனுக்கும் 5 குழந்தைங்க. குழலி, சரவணன், செந்தில்நாதன், கதிரவன், அரசி. பாண்டியன் ஒரு கண்டிப்பான அப்பாவாக தான் இருக்கார். காலங்கள் ஓடுது, எல்லாரும் வளர்ந்துடுறாங்க. பாண்டியன் கோமதியோட 2வது பையன் வீட்டை விட்டு போய் மீனாங்கிற பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறாரு. இதுக்கு அவருடைய தம்பி கதிரும் சப்போர்ட் பண்ணுறாரு. இந்த பக்கம் முத்துவேல் சக்திவேல் ஃபேமிலியில் அவங்க வீட்டு பொண்ணு ராஜி, அவங்க கண்ணன்கிற பையனை லவ் பண்ணுறாங்க. கண்ணனோட மோசமான குணம் என்னன்னு தெரியாமல் அவர் நல்லவர் நம்பிட்டு இருக்காங்க. அவன் நல்லவன் இல்லை, அவனை லவ் பண்ணாதன்னு கதிர் சொல்கிறாரு. ஆனால் அவங்க கேட்கல. ராஜியோட அப்பா முத்துவேலும் அவங்க அம்மா வடிவும் அவங்களுக்கு கல்யாணத்தை ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. இது தெரிஞ்சதும் கண்ணன் ராஜி அவரை கல்யாணம் பண்ணலைன்னா அவர் சூசைட் பண்ணிக்குவேன் அப்படின்னு சொல்லி மிரட்டுறாரு. வேறு வழி இல்லாமல் ராஜியும் கண்ணன் கூட வீட்டை விட்டு போயிடுறாங்க. திருச்செந்தூரில் போய் கல்யாணம் பண்ணிக்கலான்னு கூப்பிட்டு போகிறாரு. அங்கே வச்சு தான் அவங்களுக்கு கண்ணனுடைய உண்மையான குணம் என்னன்னு தெரியுது. அதே சமயம் கோமதி அவங்க ஃப்ரெண்ட்ஸோட திருச்செந்தூர் கோயிலுக்கு வந்திருக்காங்க. கதிரும் அவங்களுக்கு துணைக்கு வந்திருக்காரு. கண்ணன் நகையெல்லாம் எடுத்துகிட்டு ஓடிடுறாரு. இந்த விஷயம் எல்லாமே கோமதிக்கும் தெரிய வருது. அண்ணன் பொண்ணை காப்பாற்றணுங்கிறதுக்காகவும் அண்ணன் வீட்டு மரியாதையும் போயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காகவும் கதிருக்கு ராஜியை கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க கோமதி. இப்போ கடைசி 2 பசங்களுக்கும் கல்யாணம் ஆனதுக்கப்புறம் மூத்த பையன் சரவணனுக்கு ஒரு வழியாக கல்யாணம் ஆகுது. தங்கமயில் கூட. தங்கமயில் கொண்டு வந்த நகையும் போலி, அவங்களோட டிகிரியும் போலி. ஒரு பொய் மூட்டையாக தான் தங்கமயில் உள்ளே வந்திருக்காங்க. அவங்க செய்கிற ஒவ்வொரு விஷயங்களுமே வீட்டில் இருக்கிற எல்லாருக்கும் எதிராக மட்டுமே இருக்குது. இதுக்கு நடுவில் கதிருக்கும் ராஜுக்கும் கல்யாணம் பண்ணி வச்சதே கோமதி தான்னு பாண்டியனுக்கு தெரிய வருது. அதனால கோமதி மேலே கோபத்தில் பேசாமல் இருக்கார். வீட்டில் சின்ன சின்ன பிரச்சனைகள் எல்லாம் போயிட்டு தான் இருக்குது. இதெல்லாம் தாண்டி பாண்டியனும் கோமதியும் அவங்க குடும்பத்தை நல்லபடியாக வழி நடத்துவாங்களா? இதுதான் பாண்டியன் ஸ்டோர்ஸ் 2 உடைய பேஸ் பிளாட். ஸ்டாலின் முத்து தான் பாண்டியனை நடிக்கிறாரு. கோமதியாக நடிச்சிருக்கிறது நிரோஷா. சீரியல் அப்டேட் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த அப்டேட்டில் சந்திப்போம்.